தென் மாவட்டங்களை மையமாக வைத்து எடுக்கப்படும் திரைப்படங்களில் பாட்டிகளின் காதுகளின் நடனமாடும் தண்டட்டி என்ற பாரம்பரிய ஆபரணத்தை பார்த்திருப்போம். இந்த ஆபரணம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து வருகிறது. இன்றைய இளைஞர்கள் பலருக்கும் அறிமுகம் இல்லாத தண்டட்டி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழர்களின் வாழ்க்கை முறையில் அணிகலன்களுக்கு எப்போதும் தனியிடம் உண்டு. குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெண்களின் காதுகளை அலங்கரித்த தண்டட்டியை யாரும் மறந்திருக்க முடியாது. நாளுக்கு நாள் குறைந்து வந்த தண்டட்டி அணியும் பழக்கத்தால் தற்போது 80 வயதிற்கு மேற்பட்ட மூதாட்டிகளிடம் மட்டுமே தண்டட்டிகளை பார்க்கும் சூழல் உள்ளது. ஆனால் தங்களது சிறு வயதில் தண்டட்டி அணிந்துள்ள பெண்களையே ஆண்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டதாகவும், தண்டட்டி அணிவதற்காக காது குத்துபவர்களுக்கு தனி மரியாதை இருந்ததாகவும் கூறுகிறார் சாத்தங்குடியைச் சேர்ந்த பூச்சம்மாள் பாட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய துணியாக சுற்றிட்டு வருவாங்க. கொஞ்சம் பெருத்து துணி நமக்கு தக்க துணி விட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு தக்க பஞ்சு தக்க வைப்பாங்க. பஞ்சை உருட்டி திணிச்சு விடுவாங்க. திணிச்சு விட்டு அந்த பஞ்சு நல்லா பெருசாக வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கோழி அடித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு கையில் காசு கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு பெரிய கொஞ்சம் அந்த மொக்கத்தை பஞ்சு திரிச்ச பிறகு அதை எடுத்துட்டு சின்ன குணுக்கு காரம் ஈயத்தில் போடுவாங்க. சின்ன குணுக்கா போடுவாங்க. போட்டு அதுக்கு பிறகு பெரிய பெரிய குணுக்கு போடுவாங்க. பெரிய விளையா போன பிறகு தண்டட்டி போன்ற பாரம்பரிய நகைகளை செய்பவர்கள் தற்போது பெருமளவு குறைந்து விட்டதாகவும், ஒரு காலத்தில் கௌரவத்திற்காக மட்டுமே அணிந்து வந்த தண்டட்டி, பதக்கங்க சங்கிலி போன்றவை காலத்தால் அழிந்து வரும் சூழ்நிலையில் உள்ளதாக கூறுகிறார் நகைக்கடை உரிமையாளர் ராதாகிருஷ்ணன். அதை தயாரிக்கிற ஆசாரியாரும் இப்போ அவங்களும் அவங்க காலங்கள் இப்போ முதிர்வாகி அவங்களும் இப்போ ரொம்ப இந்த தேடி கண்டுபிடிச்சி இவர் தண்டட்டி செய்கிறவர்னு சவுடி செய்கிறவர்னு சொல்லி எங்கேயோ ஒருத்தர் இருக்கார். தண்டட்டி வெறும் ஆபரணமாக மட்டுமில்லாமல் மருத்துவ ரீதியாக நன்மை செய்யும் பொருளாகவும் இருந்ததாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான சக்குபாய். முந்தைய தலைமுறை பெண்களுக்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றதற்கு தண்டட்டி போன்ற அணிகலன்களின் பங்கு முக்கியமானது என்றும் சக்குபாய் தெரிவித்தார். தண்டட்டி போடுறதுனால காதுல உள்ள அந்த துவாரத்துக்கும் ஒன்னப்பு சவடி அப்படிங்கிற அந்த காதுகளில் உள்ள புள்ளிகளுக்கும் நம்மளுடைய பெண்களுடைய கர்ப்பப்பைக்கும் கால்களில் உள்ள குதிங்கால் புள்ளிகளுக்குமே ஒரு காந்த சக்தியும் இயக்க சக்தியும் இருந்தது. இது போன்ற பாரம்பரிய வழக்கங்களை நாம் பின்பற்றி பாதுகாக்க தவறினால் பிற்காலத்தில் தண்டட்டி போன்றவைகளை தமிழ் திரைப்படங்களிலும் அருங்காட்சியகத்தில் மட்டுமே பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் என்பதே உண்மை. நீதி ராஜபாண்டியன், நியூஸ் 7 தமிழ், திருமங்கலம்.